இப்பொழுது வருந்தி அழைத்தால் நடக்கப் போவதில்லை மகளே, நடக்கப் போவதில்லை. அவன் சொன்னான் தாலி கட்டுவே உடனே போய்விடுவேன் என்றான். அதுபோல் அவன் நடத்தி விட்டு விட்டான். காலம் ஒரு நாள் கனியாமலா இருக்க போகிறது. என்றாவது ஒரு நாள் என் மகன் திருந்த மாட்டானா? மனைவி இருக்கிறாளே என உன்னை தேடி ஓடி வர மாட்டானா? மாமா, அந்த நாளிலே உன் வாழ்விலே வசந்தம் வீசாதா? எதிர்பார்த்து காத்திருப்பேன். நீ எழுவதை பார்த்தால் எனக்கே மன வேதனையாக இருக்கிறது மகளே. வேண்டாம் மாமா, நீங்கள் அழக்க விடாது மாமா. அவர் உங்களை விட்டு சென்றால் இனி எனக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது. நீங்களே கதி என்று உங்களுடனே இருந்து விடுகின்றேன் மாமா. மகளுக்கு மகளாக, மருமகளுக்கு மருமகளாக நான் இருக்கின்றேன் மாமா. உன்னுடன் நான் இருக்கின்றேன் மாமா. பெண் குலத்தில் பொன் விளக்கே, என் வீட்டு திருவிளையே, சொந்த தந்தை காண்கிறே, சோகம் என்ன மகளே, சோகம் என்ன மகளே. அவர் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய கணவரை நல்லவராக மாற்றுவது என்னுடைய கடமை மாமா. நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கின்றேன் மாமா. என்னுடைய கணவரை நல்லவராக திருத்தி உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் மாமா. அந்த நாள் வரை எதிர்பார்த்து இந்த உடலிலே உயிருக்கு வரை காட்டிருப்பேன். நான் இருக்கிறேன். ஐயோ ஐயோ பாத்தே பாத்தே எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு சக்காலத்துக்கு தாலி கட்டிட்டாரு. இன்னைக்கு வரட்டும், ரெண்டு ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். என்கிட்ட பேசட்டும், பேசவே கூடாது. வரட்டும் இன்னைக்கு. என்ன மனோரஞ்சனம் மனோரஞ்சனம் மனோ எதுக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? எதுக்கு என் வீட்டு வந்த நீ? எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு சக்காலத்துக்கு தாலி கட்டிட்டு இங்க வந்து மனோரஞ்சன் கூப்பிடுற. என்கிட்ட வராது,
தூரமா போ. நான் நெருப்பு மாதிரி கொதிச்சு நிக்கிறேன். கிட்ட வந்தா சுட்டுடுவேன் உன்னை நானு. இவ்வளவு கோபமா? என் மேல் கோபம் நான் சொல்லும் வார்த்தை முழுமையாக கேள். உன்னை விட்டு விட்டு மற்றொருவர் கழுத்திலே மாங்கல்யத்தை சூடி விட்டேன் என்பதுதான் உன்னுடைய கோபம். அதான் தாலி கட்டிட்டு வந்துட்டி, அப்புறம் என்ன என் வாழ்க்கையே போச்சு. இது பார், அன்று என்னுடைய தந்தை ஓடி வந்தார், திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று உரைத்தார். நானோ சம்மதிக்கவில்லை. ஆகையால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? கரத்தில் இருக்கக்கூடிய வாளால் தன்னுடைய உயிரையை மாய்த்துக் கொள்வேன் என்று உரைத்தார். ஆகையால் நான் என்ன உரைத்தேன்? திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் சென்றேன், மாங்கல்யத்தை சூடினேன், மாலையை மாற்றினேன். அவளுடைய முகத்தை கூட நான் பார்க்கவே கிடையாது. ஓடி வந்து விட்டேன் உன்னை பார்க்க வேண்டும் என்று. அவள் கருப்பா, சிகப்பா, உயரமா, குள்ளமா எதுவுமே நான் பார்க்கவில்லை தெரியுமா? இந்த படம் எந்த கோட்டையில ஓடுது? தாலி கட்டினாராம், மாலை மாத்தினாரா, மூஞ்சி பாக்கலையா, கருப்பா சிவப்பான்னு எதுவுமே பாக்கலையா. இங்க வந்து இந்த பிலிம்பு பயோஸ்கோ பிலிமா காட்டுற நீ இதை நம்புறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா நானு? மனோரஞ்சிதம், அவளுக்கு தாலி கட்ட வந்து எனக்கு சமாதானம் சொல்றியா? மனோரஞ்சிதம், பொய் சொல்றீங்க போங்க. ஐயோ பொய் இல்லடி. அன்று ஒரு நேரத்தில் உன்னிடத்தில் நான் சத்தியம் செய்து வளர்த்திருக்கிறேன், எந்த ஒரு சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று. அந்த சத்தியத்தை மனசில் கொண்டு அவளுடைய முகத்தை கூட பார்க்காமல் அப்படியா? சத்தியம் பண்ணுங்க. அப்படின்னா அவளை நீங்க பார்க்கவே இல்ல, பார்க்காம தான் தாலி கட்டினீங்க. அவளை வேணான்னு ஒதுக்கி வந்துட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மனோரஞ்சிதம், சந்தேகம் என்பதை சிறிதளவும் உனக்கு வேண்டாம். அவளுடைய முகத்தை கூட நான் பார்க்கவே கிடையாது. சத்தியம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எப்படி நீ என்ன தேடிதான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சத்தியம் பண்ணாதே எப்படி வரும்? அப்படிதான் போய் சத்தியமா இது கிடையாது, உண்மையான சத்தியம். அப்படியா? ஆமா. மனோரஞ்சிதம், அத்தமக முன்னெடுத்து அழகு கவிதை ஒண்ணு படித்து, அத்தமக முன்னெடுத்து